அண்மைச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஸ்பெயின் அணி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவராமன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியின் தற்பொழுது சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் அணியானது வெற்றி பெற்றிருக்கிறது. ஃபெரான் டோரஸ் அடித்த மிரட்டலான கோல் மூலம் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி இரண்டாவது முறையாக ஃபிஃபா உலகக்கோப்பை மகுடத்தை சூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் உலகக்கோப்பையை வெற்றிகரமாக வென்று விடைபெற வேண்டும் என்ற லியோனல் மெஸ்ஸியின் நீண்ட நாள் கனவானது தற்பொழுது தகர்ந்திருக்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டில் தங்களது முதல் உலகக்கோப்பையை வென்று சாம்பியன் பட்டம் வென்ற ஸ்பெயின் அணி சரியாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலகக்கோப்பையை தன் வசமாக்கி இருக்கிறது. தற்போதைய சாம்பியனான அர்ஜென்டினா 1962இல் பிரேசில் அணிக்கு பிறகு உலகக்கோப்பையை தற்காத்து கொண்ட முதல் நாடு என்ற பெருமையை பெற கடுமையாக போராடியது. ஆனால் ஸ்பெயின் அணியின் அபாரமான ஆட்டத்தால் அர்ஜென்டினாவின் கனவு என்பது தகர்ந்திருக்கிறது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் மிகவும் பலம் வாய்ந்த ஆட்டத்தை கொண்ட அர்ஜென்டினா அணியால் இறுதிப் போட்டியில் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. மறுபுறம் ஆரம்பம் முதலே நிதானமாக ஆடிய ஸ்பெயின் அணி ஆட்டத்தின் 105வது நிமிடத்தில் அர்ஜென்டினாவின் தடுப்பாட்டத்தை உடைத்து கோல் அடித்தது. பெட்ரோ ஃபெரோ வழங்கிய பந்தை நிக்கோ வில்லியம்ஸ் கடந்த அதனை பெற்ற ஃபெரான் டோரஸ் மிக நேர்த்தியாக கோலாக மாற்றினார். இந்த தொடர் முழுவதும் ஸ்பெயின் அணி வெறும் 2 கோல்களை மட்டுமே எதிரணியினருக்கு விட்டுக் கொடுத்துள்ளது. மேலும் 6 போட்டிகளில் ஒரு கோல் கூட வாங்காமல் தங்களது அபாரமான தடுப்பாட்ட வலிமையை தற்பொழுது ஸ்பெயின் அணியானது நிரூபித்திருக்கிறது. இறுதிப் போட்டியின் கூடுதல் நேரத்திற்கு முன்பாகவே அர்ஜென்டினாவின் என்சோ பெர்னாண்டஸ் ரெட் கார்டு பெற்று வெளியேறியதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அணி 10 வீரர்களுடன் மட்டுமே விளையாட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டது. அர்ஜென்டினாவின் கோல் கீப்பர் எமினோ மார்டினஸ் அடுத்தடுத்து பல கோல் முயற்சிகளையும் தடுத்து நிறுத்தினார். இருந்தாலுமே கூட ஸ்பெயின் வீரர்களின் இளம் வீரர்கள் மிகவும் பார்த்தோம்னால் நேர்த்தியாக விளையாண்டு தற்பொழுது ஸ்பெயின் அணிக்கு இரண்டாவது முறையாக கோப்பையை வெற்றி பெற்று தந்திருக்கின்றனர். ஆட்டத்தின் இறுதி நொடிகளில் லியோனல் மெஸ்ஸி தனது அசாத்திய திறமையால் மார்க்கோஸ் செனோசிக்கு ஒரு அருமையான பாஸ் கொடுத்தார். ஆனால் ஸ்பெயின் வீரர்கள் அதை தடுத்து நிறுத்த அர்ஜென்டினாவின் உலகக்கோப்பை கனவு முற்றிலுமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. ஸ்பெயின் வீரர்கள் தற்பொழுது இரண்டாவது முறையாக இந்த கோப்பையை கைப்பற்றியிருப்பதனால் ஸ்பெயின் மாநகரம் முழுவதுமே தற்பொழுது வெற்றி கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கிறது.